Q&Q Pharmacy. InvestSmart, earn extraordinary guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் டேனியல், சொல்லுங்க. இந்த பாமக உடைய இஷ்யூ இப்போ ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. நேற்று ராமதாஸ் அன்புமணி அவருடைய சந்திப்பு, அதுக்கு அவர் வெளில போறாரோ இல்லையோ தெரியல, உள்ளுக்குள்ளார ஒரு கார் வருது. அந்த கார்ல குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் உள்ளார போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர உரையாடல். என்ன சார், டெல்லி அசைன்மெண்டா? ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு பெரிய ட்ரபிள் ஷூட்டர், பல பஞ்சாயத்துகளை கரெக்டா தீர்த்தவர் தான் இந்திய அளவில். மோடியே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர் தான். அன்னைக்கு பெரிய பஞ்சாயத்தா இருந்தது. ரமன் சிங், வசுந்தரா ராஜி, சௌகான் இவங்கெல்லாம் மீண்டும் சீஃப் மினிஸ்டர் ஆனா மோடியும் இவங்களோட ஈக்குவல் தான்னு அத்வானி தான், மற்ற 3 வரும் அத்வானி தான் இருக்கணும், அத்வானிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு மற்ற 3 வரும் சொல்லுவாங்க. அப்போ அதில் மோடி அடிபட்டு போவார். அது ஒரு திட்டம் இருந்தது. இல்லை அப்படி மோடி அடிபட்டு போனார்னா இந்தியாவே அடிபட்டு போகும், பாஜக அடிபட்டு போகும், RSS அடிபட்டு போகுங்கிறதுனால மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணவர் குருமூர்த்தி. நமக்கு அவர் மேல பல விஷயங்கள மாறுபட்ட கருத்து உண்டு. இப்போ அவரு திண்டுக்கல் பை எலெக்ஷனை வச்சு அரசியலை சொல்லுவார். இல்லையா, இது 77 தான் அரசியல், 77 ஜெனரல் எலெக்ஷன் அரசியல், ஆர்கனர் பை எலெக்ஷன் வச்சு அரசியல் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அவரு திண்டுக்கல்லை வச்சு சொல்லும் போது நம்ம அது தவறு, அது ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் எலெக்ஷன், இது தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன், இடைத்தேர்தல் வேற பொது தேர்தல் வேற, அதை வச்சு நம்ம அரசியலை சொல்லக்கூடியவங்க. அவர்கிட்ட நம்ம மாறுபட்ட கருத்துக்கள் பல உண்டு. சாக்கடை நீர்னாலும் சசிகலா பயன்படுத்தி அழிக்கணும் ஸ்டாலின், இல்ல சசிகலா தான் எங்களுக்கு எதிரி, மோடியும் எங்க கருத்தை தான் ஏத்துக்குவாருன்னு நம்ம சொன்னோம். அது நடந்தது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, குருமூர்த்தியை பற்றி சொல்லும் போதும் சரி, யாரை பற்றி சொல்லும் போதும் அசிட்டிஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு நல்ல தகுதியான பிராமணருக்கு குருமூர்த்தி உதாரணம்னா, ஒரு விஷமமான ஒரு தவறான வார்த்தையை சொல்லாண்டா, ஒரு பேட்ங்கிற அளவுக்குள்ள ஒரு பிராமணருக்கு உதாரணம் சுப்பிரமணிய சாமி நம்ம பல முறையே சொல்லியிருக்கிறோம். எனிவே, குருமூர்த்திக்கு இந்த இடத்துக்குள்ள பெரிய பெரிய இதுலலாம் இது பண்ணவர், இந்த சின்ன மேட்டர்ல அவர் சமாளிச்சுட மாட்டாருங்க. கண்டிப்பா சமாளிச்சுட முடியாது. இது சாதாரண காரியம் இல்லை. இவங்க 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் கொண்டு வர்றது. ஆனா காம்ப்ரமைஸ் வரலன்னா 2 பேருமே விழுந்து போவாங்க. அதை விட பாமக விழுந்து போகும். போன இடத்துல ராமதாஸ் அன்புமணியை பார்த்து பேசல போலுக்கு 45 நிமிஷம் பேசினதா சொல்றாங்க. வீட்டுக்குள்ள இருந்தாப்புல முகம் கொடுத்து பேசலங்கிற தகவல் தான் வருது. பேசல. அதனால்தான் இது ராமதாஸ் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாருங்கிற எண்ண ஓட்டத்துல தான் டீலிமிட்டேஷனை 25 வருஷம் டெஃபர் பண்ணணும், அதாவது பண்ணாமலே வைக்கணும்னு அன்புமணி சொல்லியிருக்கிறாரு. இது டீலிமிட்டேஷனை உடனே பண்ணணும்னு பீகாரை சேர்ந்த கோரி கம்யூனிட்டி சேர்ந்த உபேந்திர குஷ்வாகா அங்க வற்புறுத்திட்டு இருக்காரு. பீகார் பொலிட்டிக்ஸுக்காக, தமிழ்நாடு பொலிட்டிக்ஸுக்காக 20 வருஷம் அதை தள்ளி போடணும்னு சொல்றாரு. இது யார்? ஸ்டாலினுக்கு கருத்து. ஸ்டாலினுக்கு கருத்தை அன்புமணி என்டால்ஸ் பண்றாருன்னா பிஜேபி ஆளுங்கிற முத்திரை தனக்கு மைனஸ்ன்னு அன்புமணி நினைக்கிறார். என்ன சார், எல்லாருமே சொல்லிட்டு பிஜேபி அன்புமணி தான் இது பண்றாங்க அப்படின்ட்டு. ராமதாஸ் அந்த முத்திரையை அடிச்சுட்டாரு அன்புமணி மேல. அதனால 90% கருத்துருவாக்கிகள் ஊடகத்துல வர்றவங்க எல்லாம் அன்புமணியை வெளுத்து எடுத்துட்டாங்க. அதனால இது நமக்கு மைனஸா போகுதுன்னு டீலிமிட்டேஷன் இப்போ பண்ணக்கூடாது, 20 வருஷம் தள்ளி வைக்கணும்னு திமுக கருத்தை அன்புமணி சொல்றாரு. எந்த அளவுக்கு பிகைண்ட் தி சீன் விஷயங்கள் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. வெளிப்படையா இதை சொல்றாருன்னா அந்த முத்திரை தனக்கு மைனஸ்ன்னு. ஏன்னா இப்ப நான் தான் நியாயத்தை பேசுவேன், மற்ற 90% பிஜேபி எதிராக தானே பேசுவான் தமிழ்நாட்டில். அப்ப 90% கருத்தை 10% அதை முறியடிக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இதா பேசிட்டு இருக்க முடியும். அதான் அசம்பிளி எலெக்ஷன்னா நம்ம அந்த இதை பேச முடியல. இப்ப நீங்க பிரேமலதா அம்மையார் என்ன நினைக்கிறாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாம பாஜக இருந்தா 5-6 சீட்டு வந்திருக்குமே, பாஜக நம்மளை சரியா டீல் பண்ணலையே, நமக்கு எடப்பாடி 5 சீட்டு தராருன்னா அவங்க 4 சீட்டு தந்தாலே நம்ம போயிருப்போம். அதை மட்டும் 4 சீட்டு சேர்த்து நம்ம கூட்டணி அமைச்சிருப்போம்னா இங்க ஒரு 5-6 சீட்டு எடப்பாடியோட போய் ஜெயிக்க முடியல, பாஜகவோட போய் ஜெயிச்சிருப்பாங்க சார். விருதுநகர்ல எடப்பாடியோட பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகம். ஒத்துக்கிறீங்களா? விருதுநகர் ஜெயித்திருக்குமா இல்லையா? எடப்பாடியோட போகாமலே 1% ஓட்டுல தான் பாமக
தருமபுரியில தோத்துருக்காங்க. தேமுதிகவுக்கு அங்க செல்வாக்கு உண்டு தருமபுரியில. 1.5 லட்சம் ஓட்டெல்லாம் ஒரு கட்டத்துல கேப்டன் எடுத்தாருன்னு சொன்னா அதுல 3ல் 1 அல்லது 4ல் 1 இருந்தா கூட அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க. 2 சீட் ஆச்சா, இங்க நெருக்கி இருக்கலாம் கோயம்புத்தூர்ல. சோ அவங்க சொன்னதுல தப்பு இல்லை. அதே பிரேமலதா அம்மையாரு இன்னைக்கு என்ன ஃபீல் பண்றாங்க? சட்டமன்றத்துல என்னங்க பாஜக, எங்களோட அவங்க என்ன பெரிய கட்சியா? சோ அப்ப அவங்க ஒன் டைம் அண்ணாமலை எடுத்த ஓட்ட பாஜகவே அண்ணாமலை நீக்கி அண்ணாமலைக்கு உரிய மரியாதை கொடுக்காத போது தேமுதிகவும் அதை மதிக்க தயார் இல்லைங்கிற லெவல் தான் இருக்குது. மத்திய அதிகாரத்துல இருக்கனால அதை சொல்லலையே தவிர அவங்க அந்த இதை கொடுக்கல. நாம தெளிவா இருக்கிறோம். 11.4ங்கிறது மோடி பிரதமர் சொல்லி எடுத்த ஓட்டு, அண்ணாமலை செல்வாக்குல வந்த ஓட்டு. அண்ணாமலை அதுக்குள்ள இல்லைன்னா சீமான் 12% போயிடுவாரு. அந்த ஓட்டை காப்பாத்தி பாஜக நிற்கணும்னா 2 ரெட்டல நின்னா 1 தாமரை நிற்கணுங்கிறத மோடி கிட்ட நாம தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கிறோம். பட் இன்னொரு காம்படிட்டரான தேமுதிக அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. மத்திய அதிகாரத்தில் இருக்கனால வெளியே சொல்லாம அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பொலிட்டிக்ஸே அதிமுக ஆப்ஷனை காட்டி திமுக செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இது பொசிஷன். இப்ப அன்புமணியும் ராமதாஸ் நம்மள பிஜேபி ஆளுன்னு கருத்துருவாக்கிகள் மத்தியில போட்டு தாளிக்கிறாருங்கிறதுக்காக அவரு உடனே டீலிமிட்டேஷனை ரெஃபர் பண்ணுங்கிறாரு. டீலிமிட்டேஷன் நியாயமா நடக்கணும், அதுதான் என்னோட கருத்து. டீலிமிட்டேஷன் 57ல் நெஹ்ரு நியாயமா நடத்தல. காமராஜரும் சந்திரசேகர் ஐயரும் சேர்ந்து சவுத்துக்கு அதையும் வாங்கிட்டாங்க. தெற்க வாழ வச்சிருக்கிறாரு காமராஜர் நெஹ்ரு கிட்ட தனக்குள்ள செல்வாக்க வச்சு. இப்போ நியாயமா நடக்கணும், எல்லா இடமும் கணக்கு நம்ம கருத்து. இதுல டிஎம்கே சென்சிட்டிவா இருக்கிறாங்க. இதுல காம்ப்ரமைஸ் பண்ண தயார் இல்லைன்னு அவங்க அதை எடுத்து ஒரு போல் பிளாங்கா எடுக்கிறாப்ல. அதுக்கு துணை போற மாதிரி அன்புமணி இன்னைக்கு இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாப்ல. கண்டிப்பா சார். இப்ப இதுல நீங்க மருத்துவர் ராமதாஸ் கூட நெடிய தூரம் பயணித்தவர். அந்த வகையில் கேட்கிறேன், ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி போய் மருத்துவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. சைதை துரைசாமி அண்ணன் தான், ரொம்ப மதிப்புக்கு மரியாதைக்குரியவர், மிகப்பெரிய மக்கள் தொண்டர், எம்ஜிஆர் தொண்டர். எம்ஜிஆர் புகழ காப்பாத்திட்டு இருக்கிறது அவர் தான். மற்றவெல்லாம் சுயநலத்துக்கு தான் இருக்கிறான். அதெல்லாம் ஒரு விஷயம்னாலும் இந்த இடத்துல ராமதாஸ் லாபம் இல்லாம 10 குருமூர்த்தி போனாலும் அவரு கேட்க மாட்டார். எனக்கு குருமூர்த்தி மேல மரியாதை உண்டு, அது வேற விஷயம். பட் பிராக்டிகல் பொசிஷன் ராமதாஸ் பொசிஷன் அதுதான். 10 குருமூர்த்தி போனாலும் தனக்கு என்ன லாபங்கிறத தெளிவா இருக்கிறார். இப்ப அவருக்கு இதுல என்ன லாபம்? ஏன் சார் அப்புறம் போயிருக்காரு குருமூர்த்தி? டெல்லியில இருந்து பிரஷரா? குருமூர்த்தி நட்பு ரீதியா போயிருக்கலாம், அன்புமணி தரப்புல ஏதாவது கேட்டிருக்கலாம், என்டிஏ பலப்படுத்தணும்னு நினைச்சு போயிருக்கலாம், எதுனாலும் அவர் போயிருக்கலாம், மறுக்க வரல. ஆனா விளைவு தனக்கு லாபம் இல்லாத ஒண்ணு ராமதாஸ் ஏத்துக்க மாட்டார். உடனே போய் இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அமித்ஷா வரக்கூடிய இடத்துல போய் ராமதாஸ் நிற்க மாட்டார். இன்னும் சொன்னீங்கன்னா 2019 அமித்ஷாவை புறந்தள்ளிக்கிட்டு தான் அந்த அலையன்ஸே பண்ணாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் 7+1 முடிச்சாங்க. பிஜேபிக்கு டேக் இட் ஆர் லீவ் இட்னு தமிழிசைக்கு தென்சென்னையை கூட கொடுக்காம எடப்பாடியும் பன்னீர்செல்வமும், எடப்பாடி தான் மெயின், அதுல தூத்துக்குடியை தலையில கட்டுனாங்க. சோ நீங்க அரசியலுங்கிறது லாபத்துக்கு தான். நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். இன்னைக்கு ஓபிஎஸ் எடுத்துடுங்க, இந்திய அரசின் வெற்றி இந்திய ராணுவத்தின் வெற்றிங்கிறாரு. மோடி பேரை பயன்படுத்தல. அப்ப மோடியால ஓபிஎஸ்க்கு லாபம் வரலையே, கொடுத்துருக்கணுமா? மோடி தன்னை நம்பி நின்ன ஓபிஎஸ்க்கு மோடி செய்யாதது தவறு இல்ல. தன்னை நம்பி நின்ன ஓபிஎஸ்க்கு மோடி என்ன பண்ணாரு? நேயத்தை தான் கேட்கிறேன் நான். தன்னை நம்பி நின்ன ஓபிஎஸ்க்கு மோடிக்கு என்ன நன்மையை பண்ணிட்டாரு இதுவரை? அப்ப அவருக்கு அந்த இது ஆதங்கம் இருக்கத்தானே செய்யும். நீங்க மோடி சொன்னதுனாலதான் அவரு போய் மந்திரி சபையில சேர்ந்தாரு. இரட்டை தலைமண்ணு இணை இதுக்கு எடப்பாடியை ஏத்துக்கிட்டாரு. அப்ப கட்சி இன்னைக்கு கம்ப்ளீட்டா கிராப் பண்ணிட்டாரு, அபகரிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப மோடி கிட்ட நான் மந்திரி சேவையில் இடம் பெறல, நான் கட்சி தலைமை மட்டும் இருந்துக்கணும்னு சொன்னா இன்னைக்கு அதிமுக ஓபிஎஸ் தான் ஜெயலலிதா மாதிரி ஒரு மாஸ் லீடரா இருப்பாரு. இப்போ அமைப்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்ல, கிராப்பருங்கிறான், காசு கொடுத்தா கூட்டம் வரும். சீமானுக்கிட்ட அளவுக்குள்ள ஒரு கன்சிஸ்டன்சியோ சீமானுக்குள்ள லீடர்ஷிப் குவாலிட்டியோ எடப்பாடி கிட்ட இல்ல. ஆனா ஓபிஎஸ் கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, கட்சி இல்ல, கட்சி எடப்பாடி கிட்ட இருக்கு. சோ நீங்க ஒரு சமூக வலைத்தளத்துல ஓபிஎஸ்க்கு இருக்க ஃபாலோவர்ஸ்ல 2/3 தான் இபிஎஸ்க்கு இருக்காங்க, தனிப்பட்ட ஆட்கள். அப்போ இந்த இபிஎஸ் அமைப்பு பலத்தை வச்சு ஒரு லீடர் ஆயிட்டாரு. ஈர்ப்பு சக்தி இல்ல, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாம அமைப்பு பலத்தை வச்சுக்கிட்டு ஒரு லீடர் ஆயிட்டாரு. அவரு மீட்டிங்க்கு காசு கொடுத்து ஆர் உதயகுமார் காசு சேர்த்த 1/2 மணி நேரத்துல காலி சேர பார்த்தா எடப்பாடி பேசணும். அப்ப நீங்க இந்த நிலைமை அதிமுகவுக்கும் வந்துட்டு ஓபிஎஸ்க்கும் இன்னைக்கு
மோடியோட அந்த பேச்சை கேட்டதுல இந்த லெவல்ல அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. ஒரு வேளையில நாம பேசுறதெல்லாம் மோடி புரிஞ்சுக்கிட்டு நம்மாலே நமக்கு மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறான்னு மோடிஜியை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொதுச் செயலாளர் செல்லாது தேர்தல் கமிஷன் மூலமா இரட்டை தலைமை பண்ணி வந்தா அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம் அதை. சோ நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஓபிஎஸ்ஏ டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்ல. அப்ப நீங்க யாரு சீட்டு இதா ராமதாஸ் எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவுக்குள்ள டஃபா பார்கெயின் பண்ணக்கூடியவர். சோ அவரு பலதையும் பார்க்கிறார். பிஜேபிக்கும் பாமகவுக்கும் மல்டி கார்னர் கண்டஸ்டும் அல்லது தங்களோட எதிர்ப்போட்டு ஸ்பிளிட் ஆகாதான் நல்லது. நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக டைரக்ட் ஃபைட்னா தோத்து போகும். பலமுனை போட்டின்னா அதுல டென்னிஸ் ஓட்டு எடுப்பாரு, குமாரதாஸ் ஓட்டு எடுப்பாரு, 2 கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை பிரிப்பாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்துருவாப்புல. முதல் எம்எல்ஏ இது ஐயா தாண்டிங் நடார் நாமினேட் பண்ண இவரு வை பாலச்சந்தர், அவர் வந்து பிடிஎஸ் மணியும் இவரு நாஞ்சில் வின்சென்டும் 2 கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க நாடார்கள் 2 பேர் ஓட்ட பிரிக்க இவர் இந்த நாடார் ஜெயித்து வந்துட்டார். இந்துத்துவாவில் சிங்கஞ்சனத்துல சிங்கம் பாலச்சந்தர் ஜெயித்து வந்துட்டார். சோ பாஜகவை பொறுத்தவரையில எதிர்ப்பு ஓட்டுகள் கன்சால்டேட் ஆயிடக்கூடாது, பாமக பொறுத்தவரையில எதிர்ப்பு ஓட்டுகள் கன்சால்டேட் ஆயிடக்கூடாது. அதனாலதான் நான் வந்து 2 திராவிட இயக்கத்துக்கு மாற்றா ஒரே குட்டையில் உரிய மட்டைகளில் காமராஜ் சொன்ன அந்த இதுலயே சட்டமன்ற ஸ்ட்ராட்டஜி போலாங்கிற கருத்தை நான் சொன்னேன். இப்போ அவங்க வந்து ஒரு எதிர்ப்பாளரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. 20% ஓட்டு உள்ள வர்றது இன்னொரு பாணியில இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல மோடிஜிக்கு லாபம். எதிர்ப்பு ஓட்டு டைல்யூட் ஆகுது, கம்யூனிஸ்ட்காரங்க எதிர்ப்பு ஓட்டு அதிகரிக்கணும்னு சொல்லும் போது அதை குறைக்கிறதுல கெயின் தான், அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா பாமக சென்ட்ரிக்கா பார்த்தா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா எதிர்ப்பு ஓட்டு வந்து 98ல 5% காங்கிரஸ் பிரிச்சதுனாலதான் 98ல ஜெயிக்க முடிஞ்சது. 99ல எதிர்ப்பு ஓட்ட மூப்பனார், அரக்கோணம் வேலு முதலியாரு, திருப்பத்தூர் ஜெயமோகன், இப்படி திருமாவளவன், சிதம்பரம், இப்படி எதிர்ப்போட்ட பிரிச்சனால்தான் 99ல ஜெயிக்க முடிஞ்சது. திருமாவளவன் எதிர்ப்போட்ட 99ல பிரிக்கலன்னா பாமக ஜெயித்திருக்காது. ஓட்டு எடுத்து பாருங்க 99ல. சோ எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் ஒரு சைடு குவிச்சு 99ல 2009ல பாமகவை தோக்கடிச்சு விட்டாங்க. 2009ல பாமக தோக்கடிச்சு விட்டாங்க. டாக்டர் ஐயா வன்னியர் ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ணி தென் சென்னை, திருவள்ளூர், மயிலாடுதுறை, சேலம், விழுப்புரம், திருப்பூர், அந்தியூர் பவானி வன்னியர் ஓட்டு 6-7 சீட்டை ஜெயிக்க வச்சு கொடுத்துட்டாரு அதிமுகவுக்கு. அதிமுகவால ஒரு சீட்டை கூட ஜெயிக்க வைக்க முடியல. அப்போ இபிஎஸும் ஓபிஎஸ் இருந்தாங்க, ஜெயலலிதா லீடரா இருந்தாங்க, முடியல. அதைத்தான் டாக்டர் ராமதாஸ் பாக்குறாரு. 2019 அவங்க வந்து தனிச்சே போட்டி இருக்கணும். அதுதான் ராமதாஸ் அன்புமணி சொல்றாரு. எனக்கு நம்ப முடியல, அன்புமணி சொல்றதை எனக்கு நம்ப முடியல. தான் தனிச்சு நிக்கணும்னு சொன்னதாட்ட அன்புமணி சொல்றாரு. இப்போ யார் சொல்றதை யார் நம்ப? நான் அன்புமணி தான் கூட்டணி போகணும்னு சொல்லியிருப்பாரு, ராஜ்சபா இருக்கு, தர்மபுரியில ஜெயித்துக்கிட்டு மத்திய மந்திரி ஆயிரலான்னு சொல்லியிருப்பாரு நான் நினைச்சேன். ஆமா, அப்படிதான் முன்னாடி பேட்டிகள்லயுமே நீங்க சொல்லியிருந்தேன். ஆனா அன்புமணி இன்னைக்கு அவர் சொல்லுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து ராமதாஸ் அதை மறுக்கல. பார்த்தா டயர் நக்கிகள் சொன்ன நாம அவங்க பின்னாடி போய் நிற்கதான்னு அவரு சங்கோச்சப்பட்டிருக்காரு. தனிச்சே நிற்கலாம் நினைச்சிருக்கிறாரு அவரு. அப்போ கூட்டணி போனதுல அவுட்டு, 20க்கு 20 அவுட்டு. இவரு ஓபிஎஸ் மட்டும்தான் தெற்க ரவீந்திரநாத் குமார ஜெயிக்க வச்சாரு. 20 வடதமிழக சீட்டும் அவுட்டு. 9 ஜெயலலிதா ஜெயித்தாங்க. இப்ப டயர் நக்கிகள் சொல்லிட்டு பாமக ஓட்டும் சரியா டிரான்ஸ்பர் ஆகல 19ல. அடுத்து 21 10.5 கொடுத்ததுனால சேலத்துல 4 சீட்டு, மயிலத்துல 1 சீட்டு ஜெயித்தாங்க. இன்னும் சொல்ல போனா மயிலம் சீட்டு பரையர் கம்யூனிட்டி ஓட்ட சீமான் பிரிக்கலன்னா மயிலம் சீட்டு ஜெயித்திருக்காது. ராமதாஸ் ஐயாவுக்கு இதெல்லாம் டீட்டெயிலா தெரியும். நான் இதை சொல்றேன்னா என் பேச்சை கேட்பாரு. முக்கால் அரசியலும் உணர்ந்த உங்களின் அரசியல் ஒருவராக ஏற்றுக்கொண்டேன்னு கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சகாதேவ மாதிரி எதிரிக்கும் சொல்லுவேன், எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் பேசுவேன், முகம் சுழிச்சுக்க நேரிட்டா கூட உண்மையை சொல்லிட்டு போயிருவான்னு தெரியும். 96ல அவர்கிட்ட சொன்னேன், எடப்பாடி இது கலைஞர் உங்களை சேர்க்க மாட்டாருன்னாப்ல. எங்களை ஒருத்தர் சேர்க்க மாட்டாரான்னு அவரு வந்து ஜீரணிக்க முடியல. மூப்பனார் சேர்த்து உங்களை கலத்தி விட்டுருவாருன்னு சொன்னேன். ஏன் எழுதி கொடுனாரு, 5 பாயிண்ட் எழுதி கொடுத்தேன். அதே மாதிரி நடந்தது. அப்போ இவன் சொன்னா கரெக்டா இருக்கும்னு என் மேல பெரிய மரியாதை உண்டு அவருக்கு. பல இதுல வந்து என்னோட வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு. இது மணிவண்ண மகன் தமிழ்குமரன் கட்சியின் மானத்தை காப்பாத்தினாருன்னு என்னோட அதே வார்த்தையை பேட்டியில பயன்படுத்துறாரு, பாக்குறாரு. அது தப்பு இல்ல. அவரு ரொம்ப வெரி குட் லிசனர், வெரி குட் அப்சர்வர்.
ஸோ அவர் என்ன பார்க்குறாரு, 2021 10.5 வன்னியர் கன்சால்டேட் ஆனாப்ல. கொஞ்சம் விளையாட கொண்ட ஓட்டு அன்பு இவர் எடப்பாடி சிஎம் 4 சீட் அங்க ஜெயித்துட்டு சீமான் ஓட்டை பிரிச்சதுனால ஒரு மயிலும் ஜெயித்தது. ஜெயித்தது என்ன, 5 சீட்டு தானே மொத்தமே ஜெயித்தது. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் இங்க விலக்கப்பட்டிருக்காரு. ஓபிஎஸ் விலக்கப்பட்டதுல செம்முந்தர் ஓட்டு, பறையர் ஓட்டு, உடையார் ஓட்டு 21 வந்த ஓட்டு வராதுன்னு டாக்டர் ராமதாஸ் கணக்கு போடுறாரு. இங்க கருத்து கணிப்பு போலி கருத்து கணிப்பு கோஷ்டிகள் நினைக்கிறது வேற, பிளேயர் என்ன நினைக்கிறாரு தானே முக்கியம். நீ பேப்பர்ல காகித புலி 1000 கருத்து கணிப்பை போட்டு ஊரை ஏமாத்ததுக்கு எடப்பாடிக்காக சங்கு சக்குன்னு ஜாலரா அடிச்சுட்டு தெரிவ. டாக்டர் ராமதாஸ் அதை மதிப்பாரா? அவர் என்ன நினைக்கிறாரு, ஓபிஎஸ் இல்லாத போது நமக்கு 21 கிடைச்ச நான்வன்னியர் ஓட்டு கூட மேலும் குறையும், ஓபிஎஸ் மேல பற்றுதல் கொண்ட சிம்முந்தர் ஓட்டு, உடையார் ஓட்டு, கிராமணி சமூக ஓட்டு, மைக்ரேட் ஆன நாடார் குலத்தோர் ஓட்டு வராதுன்னு நினைக்கிறாரு அவரு. அதுக்கு ஆதாரமா என்ன எடுக்கிறாருன்னா, ஒற்றை தலைமை 36% விக்கிரவாண்டியில எடுத்தவங்க விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ணல, 23% ரெட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு. இது பை எலெக்ஷன். இந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகள் டங்கு டக்கா சங்கு சக்கர சாமி டங்கு டக்கனி ஆடுதானே ஆடும். இதெல்லாம் உண்மையா நம்மகிட்ட நேர்மை இருக்கும் போது போலியா பொய்யா முகமூடி போட்டு வர்றவங்கள முகமூடியை கிழிச்சு எரிஞ்சாதான் தாளிங்க நாடார் தொண்டை ரவீந்திர சாமி களத்துக்குள்ள நிற்க முடியும். ஆதாரத்தை சொல்லிதான் அந்த இடத்துல நிற்க முடியும். என் தம்பி மாதிரிதான், அது பற்றி பிரச்சனை இல்ல. பட் நீ போலியா வார, பொய்யா வார, உள்நோக்கத்தோட வார, எடப்பாடிக்காக செட்டப் பண்ணி வேலையில பாக்குற, அடிச்சு தள்ளலாம் முடியாது. அது தெளிவா சொல்றேன். ஈரோடு கிழக்கு அண்ணாமலையும் எடப்பாடியும் பெரிய கவுண்டரும் சின்ன கவுண்டரும் சேர்ந்து நின்ன பை எலெக்ஷன் 2 பூத்துல தான் ரெட்டல லீட் பண்ணிச்சு. அந்த பை எலெக்ஷன்ல எடுத்த ஓட்டு செந்தில் பாலாஜி அதிரடியில 65%. ஜெனரல் எலெக்ஷன்ல 2024 ஸ்டாலினை முன்னிறுத்தி மக்களவை தேர்தல்ல ஆற்றல் அசோக்குமாரை எதிர்த்து ஈரோடு கிழக்குல திமுக எடுத்தது 57%. ஜெனரல் எலெக்ஷன்ல செந்தில் பாலாஜி அதிரடியில எடுத்ததை விட 8% தான் குறைஞ்சிருக்கு. அப்போ இங்க 63% எடுத்த இடத்துக்குள்ள ஒரு 8, 10, 13% குறைஞ்சாலும் கூட பாமகவுக்கு எதிராக திமுக அணி 50% ஓட்டை வட தமிழகத்துல எடுத்துட முடியும். திமுக அணி பாமகவுக்கு எதிராக 50% ஓட்டை எடுத்துட முடியும். ஜெனரல் எலெக்ஷன்ல 63 எடுத்திருக்காங்க, 13 குறைஞ்சாலும் 50 எடுத்துட முடியும். அப்ப விக்கிரவாண்டி மாறிப்பட்ட கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல தான் பாமக ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்கேயே 50 எடுத்துட முடியும்னா அந்த அளவுக்கு இல்லாத தொகுதிகள் 55 மேல திமுக எடுக்க மாட்டாங்களா? அப்ப நீங்க 2009, 19, 21 விக்கிரவாண்டி ஓபிஎஸ் வெளியேறியாச்சு. ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டு சேற்றின் சகதியும் அள்ளி வீசியாச்சு. 36 தொகுதி எங்களால தான் ஜெயித்தீங்க, உங்களால எங்களுக்கு வெற்றி ஒண்ணுமில்லன்னு அன்புமணி சொல்ல, மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு டாக்டர் ராமதாஸ் சொல்ல, திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டாருன்னு எடப்பாடி சொல்ல, எருமை சேர்ந்தா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அப்ப எடப்பாடி தலைமையில டைரக்ட் ஃபைட்ங்கிற அளவுக்கு பாமக போனா பாமகவை 100க்கு 90 தொகுதியில ஸ்டாலின் தோக்கடிச்சு போடுவாரு. எப்படி தோக்கடிப்பாரு? பாமகவுக்கு எதிராக பறையர் மறையர் தலித் சமூக அந்த சகோதரர்கள் எதிராயிடுவாங்க. பிற ஜாதிகள் உடையார், ரெட்டியார், நாயுடு, கார்காத்தார், தொண்டை மண்டல வேளாளர், தேவாங்கர் செட்டியார், 24 மலை தெலுங்கு செட்டியார், யாதவர், கிராமணி இவங்க எல்லாம் பெரிய அளவு போட மாட்டாங்க. மெஜாரிட்டி தலித்துகள்கிட்ட உள்ள அளவு கோபம் இவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா இவங்களும் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, எதிராக தான் இருப்பாங்க. இந்த ரெண்டுக்கு இடையில பாமகவுக்கு ஆறுதல் அரசியலா இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புல இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த கருத்துருவாக்கிகளான கிறிஸ்தவ முஸ்லிம்கள் தான் பலம். அந்த கிறிஸ்தவ முஸ்லிம்கள் கூட இருக்கிறது வரை 2006 காங்கிரஸ் கூட்டணியில ஜெயித்தாரு, 2004 காங்கிரஸ் கூட்டணியில ஜெயித்தாரு, 2009 காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிங்கிறதுல தோக்க ஆரம்பிச்சிட்டாரு, 2019 பாஜக அங்க சேரும்போது வாஸ் அவுட் ஆயிட்டாரு. இதைத்தான் டாக்டர் ஐயா சொன்னாரு, காங்கிரஸ் கூட்டணியில சேர்ந்தாலும் சேருவதை தவிர பாஜக கூட்டணியில சேர மாட்டேன்னாரு. பாஜக ஆட்சிக்கு மார்க்க குறைச்சு கொடுத்தாரு. இல்ல இப்ப இந்த குருமூர்த்தி எல்லாம் அனுப்பி ஒரு மினிஸ்டர் அசைன்மெண்ட், இப்ப டெல்லி பாமகவை தான் வட தமிழகத்துக்கு நம்பி இருக்கு. என்னங்க லாபம் இருக்கு பாஜகவுக்கு? என்ன லாபத்தை பாத்துட்டாங்க?
3 தடவை பாமக வச்சு அவங்களும் தோக்கத்தானே செய்திருக்காங்க. அப்புறம் ஏன் சார் திரும்ப திரும்ப போய் நிக்கிறீங்க? ஒரு அணி அமைக்கிறதுக்காக நிக்கிறாரு, அவ்வளவுதான். நீங்க உடனே திரும்ப திரும்ப நிக்கிறீங்கன்னு என்னையும் சேர்த்து கேட்டீங்கன்னா குருமூர்த்தி முடிவு வந்து மோடிக்கான முடிவுங்கிற லெவல்ல கேக்குறீங்க. ஓகே, நான் மறுக்க வரல. பட் ராமதாஸ் உடனே லாபம் இல்லாம யார் ஒத்துக்குவா? இப்ப நின்றுட்டாலே ஒத்துக்குவாங்களா? லாபம் தானே குறி அரசியல்ல. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். கண்டிப்பா சார். பன்னீர்செல்வமே மோடி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிற வேதனையை காட்டுறாருல்ல, அது எப்படி? நன்றி சார். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.